ஷலோம். நவம்பர் மாத காலை தியானத்திற்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மாதம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை பரிசுத்த ஆவியானவர் பல்வேறு பெயர்களில் அறியப்பட்டிருக்கிறார். அவரை பெற்றுக்கொள்வதும் அவரை பற்றி அறிந்து கொள்வதும் பரிசுத்த ஆவியானவரை அபியாசப்படுத்துவதும் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக அத்தியாவசியமான காரியங்களில் ஒன்றாய் காணப்படுகிறது. வாருங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்று அவருக்குள் நாம் நிலைத்து வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஷலோம். கர்த்தருடைய ஆவி குறுகினது இல்லை. செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மை செய்ய மாட்டாரா? அவர் பொறுமையின் ஆவியானவர். அவர் அளவில்லாமல் கிரியை செய்யும் ஆவியானவர். செம்மையாய் நடக்கிற அனைவருக்கும் நன்மை செய்யும் ஆவியானவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், காப்பாற்றுகிறார், பலப்படுத்துகிறார், வழி நடத்துகிறார். கர்த்தருடைய ஆவியானவரை பற்றி இங்கே ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. அந்த கேள்வியை எழுப்புகிற நபர் மீகா. அவர் என்ன கேள்வி எழுப்புகிறார்? மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம். யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ? அவருடைய கிரியைகள் இவைகள்தானோ? செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? என்ன கேள்வி? யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ? ஆங்கிலத்தில் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாமா? Has the Lord grown impatient? பேஷண்ட்னா பொறுமை, இம்பேஷண்ட்னா அவருக்கு பொறுமை இல்லையா? இப்போ கர்த்தருடைய ஆவியானவருக்கு பொறுமை இல்லையா? அதுதான் குறுகி இருக்கிறதோ என்கிறதான வார்த்தைக்கான சரியான பொருள். கர்த்தருடைய ஆவியானவர் பொறுமை இல்லாமல் இருக்கிறாரா? அடுத்து என்ன கேள்வி கேட்கிறார்? அவருடைய கிரியைகள் இவைகள் தானா? செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு அவருடைய வார்த்தைகள் நன்மை செய்யாதா? இம்பேஷண்டா இருக்கா? இவ்வளவுதானா? நன்மை செய்யாதா? எது? கர்த்தருடைய ஆவி. கர்த்தருடைய ஆவி குறுகினது இல்லை. கர்த்தருடைய ஆவி இம்பேஷண்ட், அதாவது அது பொறுமையை இழப்பது கிடையாது, பொறுமையானது தான். கர்த்தருடைய ஆவியானவர் பொறுமையாய் இருக்கிறபடியினால் தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அவர் பொறுமையை இழப்பார் என்று சொன்னால் கஷ்டம். அதனுடைய பொருள் ஏதோ ஆண்டவர் எழும்பி அழித்து விடுகிறார் என்கிற பொருள் கிடையாது. கர்த்தர் கோபப்படுகிறவர் தான். அவர் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, 40 வருடமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ளவர்கள் என்று கண்டு என்னுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்று சொல்லுகிறார். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? அவர்களுக்கு மனம் இறங்கினார் என்று பார்க்கிறோம். நிச்சயமாய் மனம் இறங்குகிற ஒரு ஆண்டவரைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். அவர் மனதுருக்கத்தின் தெய்வம். He is a God of compassion, mercy. மனதுருக்கத்தின் தேவன், இரக்கத்தின் தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த கால வேளையிலே மீகா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மக்களை பார்த்து, யாக்கோபு என்கிறதான வம்சத்தை உடையவர்களே, யாக்கோபின் வம்சத்தாரே, ஓ ஹவுஸ் ஆஃப் ஜேக்கப், is the Lord really impatient? Is the Spirit of the Lord really impatient? உண்மையா என்று கேட்டால் அதற்கு பதில் இல்லை. அவருடைய கிரியைகள் இவ்வளவுதானா? அதற்கான பதில் இல்லை. அவருடைய கிரியைகள் மகத்துவமானது. செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மை செய்ய மாட்டாரா? பதில் என்ன? கண்டிப்பாய் நன்மை செய்வார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மிலே இருப்பார் என்று சொன்னால் நம்முடைய காரியங்களை பார்த்து கோபப்படுகிற தேவன் தான். ஆனால் பொறுமையை இழக்கிற தேவன் அல்ல. அதுதான் இன்றைக்கு காலைவேளையில் நமக்கு கிடைக்கக்கூடிய வாக்குத்தத்தமான சந்தோஷமான நற்செய்தியாக இருக்கிறது. கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்?
அவருடைய ஆவியை அனுப்பி அவருடைய கிரியைகளை அளவில்லாமல் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அது மட்டுமல்ல, செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிற பரிசுத்த ஆவியானவராயும் இருக்கிறார். பொறுமையுள்ள ஆவியானவர், கிரியைகளை செய்யும் ஆவியானவர், நன்மைகளை செய்யும் ஆவியானவர். ஆவியானவரை புரிந்து கொள்வோமா? ஆவியானவரை அறிக்கை செய்வோமா? பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுவது ஏதோ ஒரு சத்தம் எழுப்புவது மட்டுமல்ல. என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக இருப்பார் என்று சொன்னால் அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து நான் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுவதற்காக மிகுந்த பொறுமையுள்ளவராய் இருந்து என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். He is always expecting me. நாம் ஒவ்வொருவரையும் அவர் எதிர்பார்க்கிறார். இப்பொழுது இல்லாவிட்டால் அடுத்த நிமிடத்திலாவது, நாளையாவது, எப்பொழுதாவது நிச்சயமாய் இவன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நாம் மனம் திரும்புவதற்காக, நாம் நன்மையானவைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக நமக்காக பொறுமையோடு காத்திருக்கிற ஆவியானவர். இவ்வளவுதான் அவருடைய கிரியைகள்? இல்லை. என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா கிரியைகளையும் அவர் செய்கிறார், செய்தார், இன்னும் செய்து கொண்டே இருப்பார். அவரால் செய்ய முடியாத கிரியைகள், காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அதை பரிசுத்த ஆவியானவர் நிறைவாய் செய்து முடிப்பார். செம்மையாய் நடக்கிறவனுக்கு நன்மை செய்யாத ஆவியானவரா? அதுவும் இல்லை. செம்மையாய் நடக்கிற அனைவருக்கும் நன்மை செய்கிற ஆவியானவர். ஆகையினால பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் இந்த கால வேளையிலே இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ளுகிற விஷயம் என்ன? அவர் பொறுமையின் ஆவியானவர், அவர் அளவில்லாமல் கிரியை செய்யும் ஆவியானவர், செம்மையாய் நடக்கிற அனைவருக்கும் நன்மை செய்யும் ஆவியானவர். வாருங்கள், அந்த பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ளாக வாரும் என்று சொல்லி கேளுங்கள். பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது மட்டும்தான் அவர் நம்மை நடத்துவார். ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர் நடத்த மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கிரியைகள் சரியில்லாமல் இருக்கும் பொழுது மென்மையாக ஒதுங்கி விடுகிற ஆவியானவராகவும் அவர் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடி கொண்டே இருப்பது கிடையாது என்பதை நாம் ஏற்கனவே கவனித்தோமே. ஆண்டவரே, நீர் பொறுமையின் ஆவியானவர், நீர் கிரியைகளை அளவில்லாமல் செய்யும் ஆவியானவர், நீர் நன்மை செய்யும் ஆவியானவர். எனக்குள்ளாக வாங்க. நான் தவறுகள் செய்து கொண்டிருக்கிறேன், என்மேல் பொறுமையாயிருக்கிறீர், நான் மனம் திரும்ப எனக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய பிள்ளைகள் தலைமுறைகளின் வாழ்க்கையிலும் கிரியை செய்யுங்க, நன்மை செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்போம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே. ஜெபிப்போமா? உன்னதங்களில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான மனமகிழ்ச்சியின் காலை பொழுதிலே உம்முடைய ஆவி குறுகினது இல்லை. உம்முடைய ஆவி நன்மை செய்யும் ஆவி. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் கிரியைகளை செய்கிறவர். அவரால் செய்ய முடியாத கிரியைகள் என்று ஒன்றுமே இல்லை. இந்த ஜெபத்தில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவரே பலமாய் இறங்கி வாரும். நீர் பொறுமையாய் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எங்களை வழிநடத்தும். எல்லா கிரியைகளையும் எங்களுடைய வாழ்க்கையில செய்து நன்மைகளை செய்து எங்களை நடத்தும் என்று சொல்லி உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகம் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம். எருசலேமிற்கு வந்த முதலாவது குழு எதற்காக வந்தார்கள்? தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக வந்தார்கள். அந்த 7 அகல்களும் எரிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எண்ணெய் தேவை. முடிவாக நாம் என்ன சொல்ல முடியும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவருடைய கண்கள் பூமியெங்கும் சுற்றி பார்க்கிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். படிப்போ அல்லது திருமண வாழ்க்கையோ அல்லது பொருளாதாரமோ அல்லது கடன் பிரச்சனையோ வீடு கட்டுவதோ எதுவாயிருந்தாலும் யாருடைய பார்வை விழ வேண்டும்?